இது நம்மளுக்கு ரெண்டாவது டோல் என்ட்ரன்ஸில் ஒரு டோல் வந்து ரெண்டாவது டோல். திருப்பி டிராஃபிக் ஜாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிராஃபிக் ஜாம். நல்ல ஊர் பாருங்க, நல்லா இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஊராக தான் இருக்குது மண்டி. இது ஒரு மெயின் பிளேஸ் தாங்க. நிறைய பேர் இங்கே ஹால் பண்ணிவிட்டு அப்புறம் போவாங்க. இது லெஃப்டில் போனீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளார போகணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ரோடில் போனால் தான் மணாலி ஹில் ரோடு. ஆஹா, ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ரோட்ஸ் தான் சொன்னாங்க. இதெல்லாம் தான் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போடுறது. பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு? தாரே போயிடுச்சு பாருங்கள். சைடெல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு போயிருக்கு. ஸோ டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கேருந்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பா சே, பயங்கரம். ரோட்ஸ்லாம் பயங்கர டேமேஜ் தாங்க. எல்லா ரோட்ஸுமே டேமேஜ் தான். இந்த ரோடும் கூட அப்படி தான் இருக்குது. டஸ்குட்டு குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டிங் போக வேண்டியதாக இருக்குது இந்த ரோட்டில். பட் இருந்தாலுமே இது கொஞ்சம் ஒரு நல்ல என்னமோ சவுண்ட் வருது வேறு பயங்கரம். இது ஓடும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் செம்மையாக இருக்குங்க. மற்ற ஓட்டி பார்த்து இப்போ நான் அந்த டனலில் போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே டனலில் பைக்கில். அதுவும் ப்ரோ சம ப்ரோ. நீ நல்ல ஒரு பெரிய டனலுங்க. ரொம்ப தூரமாக வந்திருக்கும். டனலை விட்டு வெளில வந்துட்டோம். நல்லா இருக்குங்க. அந்த டனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ மற்றவங்க ஓட்டி பார்த்துட்டு நம்ம அந்த டனலுக்குள்ளார வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள். அது சொல்லவே முடியல. அது அனுபவிச்சதாக தெரியும். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த டனலுக்குள்ளார வந்தது. ஸோ ஏதோ கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஒரு 2 வருஷமாக கார்துங்களா பாஸ் போகணும்னு போட்டு ஃபெயிலியர் ஆகி கடைசியில் அட் லாஸ்ட் வந்து இந்த ரோட்டில் ஏறி இந்த ரோட்டில் வந்து நம்ம லேக்கு போய், ஏன்னா என்னோடய கனவே இது தாங்க. இந்த ரோடு வழியாக போயிட்டு லேக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து டுவர்ட்ஸ் ஜம்மு வரணுன்றது தான் என்னோடய பிளானே. டு ஸ்டார்ட் வித் பிளானே அதுதான். அது வந்து கொஞ்சமாக நிறைவேறும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது கீழே ரிவர் கிராசிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்த டனல் வருதுங்க, 3வது டனல். இந்த டனலுக்குள்ளாரையும் போயிட்டோம். இந்த டனல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கிலோமீட்டர் டனலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு 1000 மீட்டர்ஸ்ன்னு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஏன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஆர்ச் மேலே வந்து போடுறாங்க எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குது, இந்த டனல்ஸ்லாம் வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குதுன்னு அதிலே வந்து ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது இந்த டனலுக்குள்ளார வரும்போது தான் பார்த்தேன் நான். பட் இது எதுவும் தப்பாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். டனல் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ போவோம். டனலில் போகிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த டனலில் போகும்போது. ஏன்னா வித்தியாசமாக இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது. ஒரு பக்கம் சவுண்டு ஒரு பயங்கரமான சவுண்டு. ஒரு ஃபேன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், இப்போ தாண்டுற பாருங்கள். அந்த தலைமையில் இந்த ஃபேன்ஸ் வந்து அது மாதிரி இருந்தது. ஸோ இந்த டனல் முடிஞ்சிடுச்சோம், வெளியில் வந்து விட்டோம். இந்த டனலில் இருந்தும் வந்து விட்டோம். உண்மையிலே ரோட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த ரோட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. டோல் வருது. இது நம்மளுக்கு 2வது டோல். என்ட்ரன்ஸில் ஒரு டோல் வந்து இது 2வது டோல். சாரி மேடம், சாரி. இந்த பூம் பேரியரை பார்க்காம இந்த சைடு வந்துட்டேங்க. 2 வீலருக்கு அதுக்கு முன்னாடி லெஃப்டில் இருக்க ட்ராக்கு.
நான் ஏதோ சுவாரஸ்யமாக இந்த டனலுக்குள்ளார வந்ததை சந்தோஷமாக பேசிக்கினே வந்தேன்னு இந்த பூம் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், சரியாக கவனிக்கல. அந்த அம்மா ஏதோ சொன்னாங்க ஹிந்தியில். ஸோ டக்குன்னு எனக்கு கேட்கல ஹெல்மெட் இருக்கிறதுனால. ஏதோ திட்டிருப்பாங்க, அறிவு கடை போன்றவங்க. 3வது டனலுக்குள்ளார என்ட்ராகிறவங்க. இது சின்ன டனல் தான், ஏன்னா மேலே போட்டிருந்தான் 1.5 கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்தான், அதான் 1500 மீட்டர்ஸ்ன்னு போட்டிருந்தான். ஸோ இது சின்ன டனலாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டதுனால நிறைய டனல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த லைட்டிங்ஸ்லாம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான டனல்ன்றதால இந்த டனலெல்லாம் லைட்டிங் நல்லாவே இருக்குது. போக போக இன்னும் ஒரு 7-8 டனல் க்ராஸ் பண்ணும், அதுக்குள்ளார ஏதோ லைட்டிங் கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன டனல் தான். க்ராஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ரோட்ஸ் உண்மையிலே இங்கெல்லாம் நல்லா இருக்குங்க. ஏதாவது சொன்ன மாதிரி அந்த மண்டியிலன்னா எப்படி இருக்குதோ தெரியல. இது ஒரு டவுனுக்குள்ளார போகிறோம். இந்த டவுன் என்னன்னு நான் சரியாக பார்க்கல, எனக்கு தெரியல இந்த டவுன் பேர் என்னன்னு நான் பார்க்கல. எங்கேயாவது பார்க்கலான்னு பார்த்தா எந்த போர்ட்ஸ்லையுமே வந்து பேர் இருக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த காலத்துலலாம் ஹிமாச்சல் பிரதேசன் காமிச்சா இந்த சினிமாவில் காமிப்பாங்க, நல்லா நீண்டு வளர்ந்த மரம், நல்லா ஹைட்டாக மரங்கள் நடுவில் வண்டிங்க போகும். அது ஒரு வித்தியாசமாக பார்த்துன்னு இருப்போம் நம்ம சினிமாவில் சின்ன பசங்க இருக்கும்போது. ஸோ அந்த ரோட்ஸ்லலாம் என்னை வந்து ஸ்ப்ளெண்டர் ரைஷன் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. பட் நேரில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசம், ஒரு நல்ல செம்ம வைப்பாக இருக்குங்க. இன்னொன்று சொல்லும், இந்த ஊரில் வந்ததுலேருந்தே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இந்த இடம் தான் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, பட் எல்லா இடமே டிராஃபிக்காகவே இருக்குது. ரோடு நல்லா இருக்குது. ஸோ போகிறோம் மண்டிக்கிட்ட போகிறோம். இன்னும் ஒரு அனதர் ஒரு 40 கிலோமீட்டர் 56 கிலோமீட்டர் எதுவும் போட்டிருக்குது அங்கே மைல் ஸ்டோனில் பார்த்தேன். சரி இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸில் மண்டி போய்டும். மண்டி போயிட்டுன்னா அப்புறம் அங்கேருந்து குழுவில் இருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் மணாலி போய் ரீச் ஆகிட்டு திருப்பி டிராஃபிக் ஜாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிராஃபிக் ஜாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து டிராஃபிக்லேயே மாட்டாமல் வந்து இங்கே வந்து டிராஃபிக்கில் மாட்டும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையுமே தாண்டி போனால் தானே. ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய ஊராக தான் இங்கே இருக்குது, பெரிய டவுனாக தான் இருக்குது. வந்ததுலேயே வந்து சண்டிகர்லேருந்து வந்தது பெரிய டவுனாக இருக்குது. நல்ல காலம் அந்த பைக்கில் அந்த செயினை மாற்றினேன் டார்லிங்ஸ், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அந்த சவுண்டு கொடக்குன்னு ஏதோ நானாக டிசைட் பண்ணி அந்த செயினை மாற்ற சொல்லிட்டேன். அது மாற்றினதால எனக்கு ஒன்றும் தெரியல. பட் ப்ரோ எங்கேயுமே சொதப்பலை, நம்மளாக யோசித்து மாற்றினது தான் இந்த செயின். ஸோ பாவம் வரணுங்க திரும்பி இன்னொரு வாட்டி. ஆக்சுவலாக அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ஆக்சுவலாக காந்தங்களாவுக்கு அலோவ் பண்ண மாட்டான், இல்லாட்டி இங்கே அலோவ் பண்ண மாட்டான்றதுக்காக எங்கேயுமே வந்து சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போயிட்டுருக்கோம். அதில் நார்மலாக இருந்தால் எங்கெல்லாம் நிறுத்தி கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு போக வேண்டிய இடங்கள் இதெல்லாம். பட் ஓகே, இனியோ நம்மளுக்கு கார்தூம்லா தான் மெயின். கார்தூம்லா போய் ரீச் ஆகிடணும். பிகாஸ் நம்ம வந்து கரெக்டாக வின்டர் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்திருக்கோம். அதனால் வந்து கரெக்டாக நம்ம போய் கார்தூம்லா போய் ரீச் ஆகணும். அதுதான் வந்து இப்போதைய டார்கெட் வந்து கார்தூம்லா தான். இதெல்லாம் அப்படியே போகும்போது அப்பப்போ லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு தான். இந்த ஊர் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்களா ரோடு சின்ன ரோடு தான். அதுவும் இந்த டைமில் ஓகே. இன்னும் அந்த சீசன் டைம், அந்த ஆஃப் சீசன், அந்த சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்மர் சீசனில் நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிப்பாங்க. அதுவும் அந்த முக்கியமாக அந்த மே முடிஞ்சோன்னா அந்த ஸ்னோஃபால் டைம்லாம் முடிகிற டைமுக்கு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தான் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ரொம்ப நேரோ ரோட்ஸ், சின்ன ரோட்ஸ் தான். இந்த ரோட்டில் போகிறது கொஞ்சம் டஃப்பானது தான். போகும் வித்தியாசமாக இருக்காது. போலீஸ் ஆஃபீஸர் வித்தியாசமாக உள்ளார். போயினே இருக்கு இந்த ரோடு. இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகுதுங்க. தம்பி ஓரம் போப்பா, நான் போகிறேன். நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தா இந்த மலை இதெல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது, அப்படியே பிளெயினாக போகுது. இது எவ்வளோ தூரத்துக்கு இதே பிளெயின் ரோடு தான் இருக்குன்னு தெரியல. போவோம், எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் இந்த பிளெயின் ரோட்டில் போவோம். இது ஒரு நார்மல் ஹைவே ரோடு மாதிரி தாங்க. பாருங்கள் அப்படியே பிளெயின் ரோடாக தான் இருக்குது. அந்த ஹில்ஸ் எல்லாமே எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் பிளெயினாக தான் போகுது. இப்படியே போயிடுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்படியே போக முடியாதே. ஹில்ஸ் மேலே தானே ராசா இருக்குது. மணாலிக்கு போகணும், நீ ஹில்ஸை ஏறி தான் போகணும். செயின் மாற்றினதால எதை வேணாலும் தைரியமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதையும் சந்திப்போம்.
மண்டி வந்து விட்டோம். மண்டி இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருமா, பஸ் ஸ்டாண்ட் வர இடத்துல ரைட் எடுக்கணும். ஏற்கனவே நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ மண்டியை நெருங்கிட்டோம். இது வரைக்கும் பார்த்தா ஒன்றும் ரோட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. மைட்பி மண்டியிலேருந்து மணாலி போகிற ரோட்ஸ்லாம் டேமேஜாக இருக்கா என்னான்னு தெரியல. ஸோ இது வரைக்குமே ரோட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பாருங்களேன், இதுவுமே வந்து ஒரு கன்ஜஸ்டடான ஊர் தாங்க. ரொம்ப சின்ன ஊர் தான், நேரோ, பிகாஸ் ஹில்ஸ் மேலே இருக்குல்ல. இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் நம்மளோட பெரிய பைத்தியக்காரன் எவனும் இருக்க மாட்டான். ஸோ மண்டியில் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, நல்ல ஊர் பாருங்க, நல்லா இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஊராக தான் இருக்குது மண்டி. இது ஒரு மெயின் பிளேஸ் தாங்க. நிறைய பேர் இங்கே ஹால் பண்ணிவிட்டு அப்புறம் போவாங்க. இது லெஃப்டில் போனீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளார போகணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போனால் தான் மணாலி. இருங்க பார்ப்போம். மணாலி ஸ்ட்ரெயிட் கோ டு மணாலி. இதெல்லாம் வந்து வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ரோட்டில் நம்ம போகிறோம் போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. 2 வருஷமாக வந்து நம்மளால் வர முடியல. ஸ்டார்ட் ஆகுதுங்க ரோட்ஸ்லாம் ஒரு மாதிரி. அதை பாருங்கள், அந்த சைடெல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு போயிருக்குங்க. ரோட்ஸ்லாம் பயங்கரமாக இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா சைடில் ரிவர் போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம க்ராஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா, அந்த இடம் வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருக்கு, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு போல இருக்குது. இங்கேருந்து தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரோட்ஸு. ஓகே, கொஞ்சம் மேடு பள்ளம் இடவரமாக தான் இருக்குது ரோடெலாம். ஸோ இது தாண்டினதுக்கப்புறமா எப்படி இருக்கும்னு தெரியலையே. பார்ப்போம். பஸ்ஸுக்காரன் வழியும் விட மாட்டேன்றான், போகவும் மாட்டேன்றான். ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா சின்ன ரோடு, சைட்லேருந்து எதிர்த்த மாதிரி வண்டி வந்துடுது. ஸோ இவன் பின்னாடியே போக வேண்டியதாக இருக்குது. 2 விஷயம் என்னென்னா, தூசை கிளப்பி விடுவான், ப்ளஸ் நம்மளுக்கு அந்த வியூ சரியில்ல. அந்த பஸ்ஸே எவ்வளோ நேரம் தான் கோபுரோவில் வந்து நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கிறது. ஊரை வீடியோ பண்ணலான்னா இந்த தாய்வழி முன்னாடி நின்று நம்ம கழுத்து அறுத்துன்னு இருக்கான். ஸோ நல்லா இருக்குங்க. மக்கள்லாம் வந்து ஒரு மாதிரி யாருமே வந்து வித்தியாசமாக நம்மளை பார்க்கல. நார்மலாக அந்த பைக்கில் போக சில பேர் பார்ப்பாங்க, நம்ம பைக்கை போக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லாம் கலாய்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மள்ட்ட சின்ன வண்டினால யாரும் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலுமே என்னடா ஒரு ஹெல்மெட் போட்டுன்னு அதுக்கு முன்னாடி என்னமோ ஒரு டப்பா மாதிரி ஒன்று வச்சுன்னு போகிறான்னு நம்ம ஊரில் இருக்கவங்க பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் பார்த்துக்க மாட்டாங்க. இவங்க ரெகுலராக பார்த்துன்னு இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு வித்தியாசமாக வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. வெயிலும் இருக்குங்க, பட் லைட்டாக குளிர்து, லைட்டாக தான் குளிருது, ரொம்பலாம் இல்லை. பட் வெயிலுமே நல்லா தான் இருக்குது, நல்லா அடிக்குது வெயில். ஸோ மணி என்ன ஆகுது, 2:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். மணி 2:33 இருக்கும்னு நினைக்கிறேன். அனதர் 2-3 ஹவர்ஸ் மணாலி ரீச் ஆகிடுவோம். ஏன்னா இங்கேருந்து ஃபுல்லாக ஹில் ரோடு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை ரோட்ஸ் தான் சொன்னாங்க. இதெல்லாம் தான் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போடுது. பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு? தாரே போயிடுச்சு பாருங்கள். சைடெல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு போயிருக்கு. ஸோ டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கேருந்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக டிசாஸ்டர் போல இருக்குங்க. பாவம், அப்படியே பிஸ்கெட் விழுற மாதிரி விழுந்ததுங்க பில்டிங்ஸ்லாம். அந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு ரோடு, எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. இதே டேமேஜ் ரோட்ஸ் தான். இப்போ பாருங்கள், அந்த ஆற்றுல தண்ணியே காணும். ரிவரே வந்து ஒரு நடுவில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி போகுது. இந்த வண்டி எவ்வளோ நாள் ஆச்சு நிறுத்தி அப்படியே கிடக்குது தூசு இதுவாக. இதுக்கு லேட்டஸ்ட்டாக வச்சுருக்க வண்டி மாதிரி தான் இருக்குது. ரோட்ஸ் கொஞ்சம் குண்டும் குழியுமாக தாங்க இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஹெஃப்டிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த ரோட்ஸில் அடிச்சு போடலாம். அங்கங்கே பேட்சஸ் போட்டிருக்காங்க, பேட்ச் ஒர்க்ஸ் நடக்குது. இந்த சைடு பாருங்கள், பயங்கரமாக. இந்த சைடு நல்லா இதாக இருக்குங்க ஃபுல்லாக. ஆமாம், ஏன்னா தண்ணிலாம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். மேலேருந்து வழிஞ்சு அந்த சைடில் அந்த ரிவர் கனெக்ட் ஆகிற இடம்னால இந்த சைடு தண்ணிலாம் ஓடி இருக்கணும். ரோடு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ரோட்ஸ் வந்து பயங்கர டேமேஜோடு இருக்குது ரோட்ஸு. பட் எதோ பாருங்கள், டிராஃபிக்கே இல்லை, நம்ம மட்டும்தான் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கு பாருங்கள். தனியாக அப்பப்போ ஒரு வண்டி வருது இருந்த மாதிரி. பட் இருந்தாலுமே நம்ம தனியாக போகிற மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு. வேலை நடக்குதுங்க, ரைட் சைடு ரோட்ஸ் நடக்குது. இந்த சைடு ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருங்க. லெஃப்ட் சைட்லாம் பயங்கரமாக இருக்கு பாருங்க. ரைட் சைடு ரோட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் போகிற ரோடு.
ஸோ அந்த ரோடு ரிப்பேரில் இருக்கிறதுனால எல்லா வண்டியுமே ஒரே ரோட்டில் தான் போகுது. ஸோ வரதும் போகிறதும் ஒரே ரோட்டில் தான் இருக்குது. பாருங்கள் என்ன எல்லா இடத்துலையும் வேலை நடக்குதுங்க. மணாலி டு மண்டியிலேருந்து மணாலிக்கு ரோடு வந்ததில் இருந்தே எல்லா இடத்துலையும் வேலை நடக்குது. இந்த கார் பாருங்கள் சர்வநாசம் ஆகிட்டு இருக்குது, ஃபுல்லாக தூசாக தான் இருக்குது. ஸோ இந்த வியூ பாருங்களேன், இயற்கை நேச்சுரலாக எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க. அந்த ஸ்கையை பாருங்கள், நல்லா ப்ளூயிஷ் கலரில் இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ இயற்கை. லெஃப்ட் சைடு பாருங்களேன், அந்த கொஞ்சம் காஞ்சி போய் இருக்குது, ஃபுல்லாகவே தண்ணிலாம் காணோம். 4 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ரோட்ஸ்லாம் பயங்கர டேமேஜ் தாங்க, எல்லா ரோட்ஸுமே டேமேஜ் தான். இந்த ரோடு கூட அப்படி தான் இருக்குது, குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டின்னு போக வேண்டியதாக இருக்குது இந்த ரோட்டில். பட் இருந்தாலுமே இது கொஞ்சம் ஒரு நல்ல 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 விஷயந்தான், ஒரு ஹாப்பியானது தான். பார்ப்போம், ஜேர்னியை சொல்கிறாங்க, ஹாப்பின்றது நான் பிகாஸ் ஆஃப் நாட் பாருங்கள். இந்த சைடில் பாருங்கள் பயங்கரமாக டேமேஜ் இருக்குது ரோடு. கரணம் தப்பினால் மரணம் தான் போல் இருக்குது. ரொம்ப லெஃப்டில் போனோன்னா வழிக்கு ஓட்டணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் திகிலாகவே இருக்குது சைடில் போனால். ஏன்னா ஃபுல்லாகவே அந்த சைடெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கிறதுனால அது பக்கத்தில் போகணுன்னா கொஞ்சம் புக் அடிச்சுக்குது மனசு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சென்டராக போகலான்னு வர. சப்போஸ் வண்டி கிண்டி வரும்போது கொஞ்சம் சேஃபாக 10 வரை வேக திரும்பி